பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமரின் பெயர்களை யார் யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கைது செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஏற்க முடியுமா? இதெல்லாம் அபத்தமான கருத்து. நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் பேசுகிறார், அரசியலில் கொஞ்சம் அதீதமாக பேசுகிறார், வரம்பு மீறி பேசுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ராமர்களுக்கு விரோதி போல இருக்கு அப்படின்னே மக்கள் மனத்தில் ஒரு தவறான எண்ணம் வந்து ஓட்டு போடுறதுல இது பண்ணுவாங்க. ஐயோ நிஜமா இவங்க வந்து கோயில் இடிச்சிடுவாங்களா, ஐயோ ஓட்டு போடக்கூடாதுப்பா அப்படிங்கிற மனநிலைங்க. அந்த மனநிலை ஒரு உளவியல் தாக்குதல் இது. அதை பிஜேபி பண்ணுறாங்க. பலன் தராது, எதிர்வினையை ஏற்படும். EVK இளங்கவன் சொல்லியிருக்காரு, அயோத்தியில் சீதைக்கும் அனுமனுக்கும் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு நீங்கள் மட்டும்தான் ராம பக்தர் இந்துத்துவ மக்கள் இழுக்க முடியும், எங்களால் இழுக்க முடியும். அப்படி அவங்களும் ஒரு பிரமாதமாக ஒரு சீதை கோயிலை கட்டினாங்கன்னா மக்கள் அவங்க பக்கம் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டா இல்லையா? முன்வைக்கப்படுகிற தவறான பிரச்சாரம் முறியடிக்கப்படும். அதுதான் இளங்கோவன் பண்ணுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை அவர் செய்வாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த கோயில் கட்டணும்னு சொன்ன EVK இளங்கோவன் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வரும்போது மாட்டிறைச்சியை தாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அரசியல். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமரின் பெயர்களை யார் யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கைது செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஏற்க முடியுமா? இதெல்லாம் அபத்தமான கருத்து. நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் பேசுகிறார், அரசியலில் கொஞ்சம் அதீதமாக பேசுகிறார், வரம்பு மீறி பேசுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இழுத்து பூட்டிடுவாங்கன்றாங்க, புல்டோசர் வச்சு இடிச்சிடுவான்னு சொல்கிறாங்க பாஜக. அதெல்லாம் அபத்தமான கருத்துக்கள். அப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்க. காங்கிரஸ்காரர்கள் நிறைய பேர் ராம பக்தர்கள், இந்து பற்றாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, ஆனாலும் வந்து ராகுல் காந்தியும் அகிலேஷும் அந்த ராமர் கோயில் பிரதிஷ்டைப்ப வராத காரணம் அங்குள்ள அந்த ஓட்டு வங்கி தான் வேற சொல்றாங்களே, அதனாலதான் புறக்கணிச்சாங்க. அப்படி இல்லை, இது பிஜேபி நடத்துகிற விழாவில் கலந்துக்க மாட்டான். அது அரசியல். அதெல்லாம் அரசியல். நாளைக்கு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச முதல்வர் ஆகிறாரு வச்சுக்கோங்க, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதே ராமர் கோயிலில் இன்னொரு மகத்தான ஒரு திருவிழா நடைபெற்றால் வரமாட்டாங்களா? பிரமாதமாக நடத்துவாங்க. உங்களோட நாங்கள் தான் ராமருக்கு பிரமாதமாக பண்ணிட்டோம், நீங்கள் அரையும் குறையமாக பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ அதெல்லாம் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸோ சமாஜ்வாதி கட்சி இந்த அந்த மத விஷயத்தில் எதிரானவர்கள் அல்ல. வேண்டுமென்று இது நேரேட்டிவ். இவங்க வந்து இப்படி சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும். இவங்கெல்லாம் இந்து விரோதிகள் போல இருக்குது, ராமர்களுக்கு விரோதி போல இருக்குது அப்படின்னு மக்கள் மனத்தில் ஒரு தவறான எண்ணம் வந்து ஓட்டு போடுறதுல இது பண்ணுவாங்க. ஐயோ நிஜமா இவங்க வந்து கோயில் இடிச்சிடுவாங்களா, ஐயோ ஓட்டு போடக்கூடாதுப்பா அப்படிங்கிற மனநிலைக்கு. அந்த மனநிலை ஒரு உளவியல் தாக்குதல் இது. அதை பிஜேபி பண்ணுறாங்க. பலன் தராது, எதிர்வினையை ஏற்படும். ஓகே சார், இப்போ தென் மாநிலங்களில் 3வது பெரிய கட்சியாக பாஜக வரும் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது சாத்தியம்தான். 3வது பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக 2வது கட்சி, முதல் கட்சி இப்போ திமுக என்பதையும் மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறார். அதாவது அண்ணாமலையினுடைய களப்பணியை பொறுத்தவரையில் பாராட்டத்தக்கதான் இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கடுமையாக வேலை செஞ்சு ஆட்சியை மாற்றி மாற்றி பிடித்துக்கிறார்கள். அதுக்கு 3வது சக்தியாக இதுவரை எந்த கட்சியுமே ஒரு சீரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து, தொடர்ச்சியான நிலைப்பாட்டை எடுத்து களப்பணி ஆற்றியது இல்லை. அதனால் விளைவாகத்தான் பல கட்சிகள் வந்து காணாமல் போயிட்ட ஏதாவது ஒரு அணியில் கலந்து கரைஞ்சி போயிடுது. பாஜக இதுவரையில் அதிமுக திமுகன்னு உறவு வச்சுக்கிட்டு இப்போ தனிச்சு போட்டியிட ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க முடிவெடுத்ததாக நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தகவல், இனிமேல் தனியாகவே களம் காண்போம், எத்தையாவது பண்ணி நம்ம அரசியல் நடத்தி இது பண்ணுவோம் அப்படிங்கிற முனைப்பில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு 3வது இடம் நிச்சயம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? தேசிய அளவுகளோட அவங்க செயல்பட்டது அப்படி தான் இருந்தது. காங்கிரஸும் மற்ற கட்சிகள் அப்போ காங்கிரஸுக்கு மாற்ற ஜனதாதளம் இப்படிலாம் இருந்தது. ஆனால் அந்த கட்சியும் நிராகரிச்ச பிறகு பாஜக தனித்து இனிமேல் தனியாகவே செயல்படும். தேசிய அளவில் செயல்பட்டு தொடர்ந்து பணியாற்றி, அது சரியாக தப்பு தெரியாது, ராமர் கோயில் கட்டது எந்த ஒரு பிரச்சனை அந்த டிபேட்டுக்கு போகல. ஆனால் மக்கள் மத்தியில் தொடர்ந்து தன்னை முன்னேறித்து கொண்டு அந்த கட்சி இப்போ மகத்தான ஒரு ஆட்சி பிடித்து வருது. இதே பாணியை தமிழகத்திலும் பாஜக கையாளுகிறது. அது எப்படி வருது? 3வது பெரிய கட்சிக்காக இன்று இது இருக்கிறது. ஒரு 10-15 ஆண்டுகள் கழிச்சு 3வது பெரிய கட்சியாக இருக்குமா?
முதல் கட்சியாக வருமா தெரியாது. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மக்களுடைய மனநிலையும் ஒன்று இருக்குது. ஆனால் மூன்றாவது கட்சின்னு வந்துட்டாங்கல்ல, அப்போ இந்த கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அண்ணாமலை எந்த அளவுக்கு கை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய களப்பணி தான் காரணம். தமிழ்நாட்டுக்கு ஏற்ப அவர் செயல்படுவது தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தவிர இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தை எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. என்னதான் இருந்தாலும் அது ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி அப்படிங்கிறது இன்னமும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலே தமிழக மக்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சி மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் போது அவங்களால பெரிய அளவுக்கு இடங்களை பிடிக்க முடியல. ஒரு சில சமயங்கள் 1989 முடிவெடுத்தாங்க, இண்டிபெண்ட்டாக முடிவெடுத்தாங்க. ஒரு 26 இடங்களை பெற்றார் மூப்பனார் தலைமையில். ஆனால் அவர் காங்கிரஸ் விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ்னு மாநில கட்சியை தொடங்கிய போது அதே மூப்பனாருக்கு அங்கீகாரம் கிடைச்சது. மகத்தான வெற்றி 96 நிறைய இடங்களை பெற்றார். சட்டப்பேரவையும் சரி நாடாளுமன்றத்தில் மக்களவையிலே 20 இடங்களை பெற்றார். 20க்கு 20 வெற்றி பெற்றார். ஆக மக்களை தேசிய கட்சியை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு ஒரு ரிசர்வேஷன், ஒரு என்ன சொல்கிறது தயக்கம் இருக்குது. அதுவே அந்த இயக்கமே காங்கிரஸிலிருந்து முழுக்கவோ அல்லது தலைவர்களோ மாநில கட்சியை தொடங்கினா ஓரளவு நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இருக்கிறார். இதுக்கு உதாரணங்கள் தான் இதெல்லாம். இப்போது பிஜேபியை முழுக்க தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வாரா தெரியாது, ஆனால் வலுவாக வருகிறது அப்படின்னு. இல்லை, பிஜேபியை தமிழ் மக்கள் கொள்றதை தாண்டி அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல. அவங்க பிஜேபியை கூட ரெண்டாவதாக வச்சு அண்ணாமலை முதன்மையாக வைக்கிறாங்க. அதனோட விளைவு தான் எங்கே அண்ணாமலை போனாலும் அவருக்கு வரவேற்பாக இருக்கட்டும் சரி, இல்லை இப்போ நீங்கள் அண்ணாமலைன்ற பேரை நீங்கள் எங்கே சொன்னாலுமே தெரியுது. ஸோ அந்த ரீச் இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக அவர் களப்பணியாற்றார், மக்களை சந்திச்சார். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி செய்யலையே. இப்போது காங்கிரஸ் கட்சி செக்குலர் பார்ட்டின்னு சொல்கிறாங்க, எல்லாமே இருக்குது. அங்கே எங்கே மக்களை சந்திச்சாங்க? இப்போதான் செல்வ பிறந்தகை சில கருத்துக்களை சொல்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளோ காலம் 57 ஆண்டுகளாக ஏமாந்து விட்ட திராவிட கட்சிகளை நம்பி அப்படின்னா அதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் சொந்த காலில் நிற்பாங்க போல இருக்குதுன்னு நம்பிக்கை தோணுது. அது தொடர்ந்து அதே செயல்பட்டு சொந்த காலில் நின்று செயல்படணும். 1989 மூப்பனார் எப்படி செயல்பட்டாரோ அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு தேசிய தலைமை விடுமா, சுதந்திரமாக விடுமா, செயல்பட விடுமான்னு தெரியல. ஏன்னா இவங்க தனியாக போகிற எதாவது பேசினா கூட திமுக என்ன பண்ணும், அவங்க கூட்டணியில் இருக்கிற திமுக என்ன பண்ணும், தேசிய அளவில் செல்வாக்கு செலுத்தி இல்லை உங்கள் ஆளுகளை அடக்கி வைங்க, எங்களோடு இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும். ஸோ வேறு வழி இல்லாமல் தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு இவங்க மனசு மாறிடுவாங்க. அது பலவீனம்தான். இந்த நிலைமை இதுவரையில் பிஜேபிக்கு இல்லாதனால அண்ணாமலை சுதந்திரமாக முடிவெடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அதிமுக உறவை முறித்து கொண்டு அண்ணாமலை செயல்பட்ட போது தேசிய தலைவர்கள் சில பேரே வருத்தப்பட்டதாக நான் அறிகிறேன். எனக்கு தெரியும், தகவல் தெரியும். ஏன் அவர் அண்ணாமலை இந்த அதிமுக உறவு முறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன பார்வையாளர்கள் தேசிய அளவில் பாஜக பார்வையாளர் நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ அல்ல, மற்ற தலைவர்கள். ஆனால் அவங்க நான் சொன்ன இந்த 3 தலைவர்களும் அண்ணாமலை இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுவரையில் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆக மாநில நலன்கள் சார்ந்த, மாநில அரசியலுக்கு உகந்த, மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுகிற வரையில் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வலுப்பெறும். அவ்வளோதான். அது செல்வ பிறந்தையாக இருந்தாலும், அண்ணாமலையாக இருந்தாலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசனாக இருந்தாலும், மார்க்சிஸ்ட் கட்சியோட பாலகிருஷ்ணனாக இருந்தாலும், எல்லாருக்கும் இந்த தேசிய கட்சிகளுடைய நிலைமை தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஹிந்துத்துவ தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு அண்ணாமலை அவர்கள் புகழாரம் செலுத்தியிருக்காரு. மிகச்சிறந்த ஹிந்து தலைவர்னு சொல்கிறாங்களே. அண்ணாமலைக்கு நகைச்சுவை உணர்ச்சி இருக்குன்னு காட்டுது. ஜெயலலிதா அம்மையார் பிறப்பினால் பிராமணர் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை மக்கள் ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? திராவிட சிந்தனைகளை முன்னெடுத்து வச்சதுனால தான். திராவிட கொள்கை கோட்பாடுகளுக்கு உறுதியாக இருந்தனா தான். இடஒதுக்கீட்டு விஷயத்தில் அந்த அம்மா எப்படி செயல்பட்டாங்க? வீரமணி, திராவிடர் கழக வீரமணியே அவரை பாராட்டி
சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாங்க. தந்தை பெரியாருடைய ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது தந்தை பெரியார் தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு பெரியார் மீதான ஈடுபாடு. அந்த அம்மா தனிப்பட்ட முறையில் இந்து மத கடவுள் மீது பற்றாளர், கடவுள் நம்பிக்கை மிகுந்தவர். அவருக்கு சில நம்பிக்கைகள்லாம் இருக்கும், அது தனிப்பட்ட விஷயம். அது அரசியல்லையோ ஆட்சியிலோ புகுத்தியதில்லை. கோவிலுக்கு அன்னதானம் கொண்டு வந்தார், இது பள்ளிவாசலுக்கு அரிசி இதெல்லாம் கொடுத்தாங்க, ஹஜ் யாத்திரைக்கு சலுகைகள் கொடுத்தாங்க, கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு செஞ்சுருக்காங்க. பாரபட்சம் காட்டியது இல்லை. அதனால தான் ஜெயலலிதா அம்மையார் அதிமுக தலைமையில் இருந்தபோது எல்லா மதத்தினரும் அந்த கட்சியில் இருந்தாங்க, ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா கட்சியும் எல்லா மதத்தினருமே ஜெயலலிதா அம்மையார் பின்னாடி தான் இருந்தாங்க. ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு கரசேவை பற்றி சொன்னாங்க, ஆனால் கரசேவை பற்றி பின்னாடி அவங்க மாற்றி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது ராமர் ஆலயம் கட்ட வேண்டும், பாபர் மசூதி இடிக்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் சொன்னாங்க. கடைசியாக ஜெயலலிதா அம்மா உயிர் நீத்தது 2016. 2014 தேர்தல் அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, மோடியா லேடியான்னு சேலஞ்ச் பண்ணாங்கல்ல. ஹிந்துத்துவ கொள்கையை முன்னிறுத்துகிற பாஜகவின் வேட்பாளரான நரேந்திர மோடியை கடுமையாக சாடியிருக்கிறார். ஆக அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர் இந்துத்துவ அடையாளம் அல்ல. திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை அவர் பெரும்பாலும் கையாண்டிருக்கார். தனிப்பட்ட முறையில் அவருடைய கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கையெல்லாம் வேறு. ஆனால் அரசியல்லையும் ஆட்சியிலையும் அந்த அம்மா பொது நிலையில் தான் இருந்தாங்க. அதனால் அவர் இந்துத்துவாவுக்கு அடையாளமாக ஜெயலலிதாவை ஏற்க முடியாது. அதை திமுகவுக்காக கூட ஒத்துக்க மாட்டாங்க. மாநில உரிமைக்காக போராடினாங்க, மதச்சார்பின்மைக்காக குரல் கொடுத்தாங்க. அதெல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. அதனால் அண்ணாமலை சொல்வது என்ன, சரி, அண்ணாமலை ஏன் இப்படி சொல்லியிருப்பார்னா, இப்படி சொல்வதன் மூலம் ஜெயலலிதா மீது விசுவாசமாக இருக்கிற அதிமுகவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருப்பாங்க இல்லையா, பிரிவினர் சொல்ற கட்சியில் சொல்ற எம்ஜிஆர் தொண்டர்கள்னு இருப்பாங்க, அதிமுகவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள்னு இருப்பாங்க, அதிமுக அவங்க சேர்றதா இல்லையான்னு நினச்சிருப்பாங்க. இவங்களை தன் வசம் ஈர்ப்பதற்கான நடவடிக்கை. ஜெயலலிதா அம்மையார் இந்துத்துவான் அடையாளமாக தெரிந்தார் மட்டும் சொல்லலை. அவர் அண்ணாமலை சொன்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் கவனிக்கும், அவர் மறைந்து விட்டார், அந்த வெற்றிடத்தை பாஜக நிரப்புகிறதுன்றாங்க. அப்போ நாங்கள் தான் ஜெயலலிதா வழியில் நடக்கிறோம், ஜெயலலிதா விசுவாசிகளே எங்களை ஆதரிங்க, எங்கள் பக்கம் வாங்கன்னு இழுக்கிறதுக்கு தான். இதுதான் டாக்டிக்ஸ், இது அரசியல். அவர் நகைச்சுவையாக பேசுகிறார், முதல்ல சொன்னேன், இல்லை வேண்டுமென்றே அரசியல் தான் பேசுகிறாரு. ஜெயலலிதாவை விசுவாசிகளாக இருக்கிறாங்க இல்லை ஒரு குழு, இல்லை அவங்கள பாஜக பக்கம் இழுப்பதற்கான ஒரு ராஜதந்திரம். இப்போ என்ன பண்ண, கொஞ்சம் டைலமாவில் இருக்கிறவங்களாம், எனக்கு எடப்பாடியும் ஏற்க முடியல, ஓபிஎஸ்ஸையும் ஏற்க முடியல, நான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி, யார் ஆதரிக்கணும் அப்படின்னா, சரி அண்ணாமலை சொல்கிறாரு, ஒருட ஜெயலலிதாவுடைய இடத்த பாஜக தான் நிரப்பிச்சா, அப்போ பாஜக பக்கம் போயிடும் என்கிற மனநிலைக்கு வருவாங்க இல்லையா. அதனால் அந்த அரசியல் உத்தியை கையாளுகிறார். எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஓகே சார், இப்போ EVKS இளங்கவன் சொல்லியிருக்காரு, அயோத்தியில் சீதைக்கும் அனுமனுக்கும் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திடீர்னு. EVKS இளங்கவன் தனிப்பட்ட முறையில் அவர் கடவுள் மறுப்பாளர் என்று அறிகிறேன், அது கூட போயிட்டு போகுது. ஆனால் அப்படி சொல்வது கவுண்டர் தான் அது நிச்சயமாக. ஏனென்றால் அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி சொன்ன ஒரு தவறான பிரச்சாரம். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை மூடிடுவாங்கன்னாங்க. காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணி வந்தால் ராமர் கோயிலில் புல்டோசர் வச்சு இடிப்பாங்க. இதெல்லாம் அபத்தமான, ஏற்க முடியாத ஸ்டேட்மெண்ட்டு. இதே பிஜேபி சொன்னாங்கன்னா கவுண்டராக ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்படி தான் நினைக்கணும். இன்னும் சொல்ல மாட்டேன், இது ஒன்றும் பெரிய தவறும் கிடையாது. நாளைக்கு இந்தியா கூட்டணி வந்து அயோத்தியில் சீதைக்கு ஒரு கோயில் கட்டினா நீங்கள் மட்டும் தான் ராம பக்தர் இந்துத்துவ மக்கள் இழுக்க முடியும், எங்களால் இழுக்க முடியும். அப்படி அவங்களும் ஒரு பிரமாதமாக ஒரு சீதை கோயிலை கட்டினாங்கன்னா மக்கள் அவங்க பக்கம் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டா இல்லையா. அதுவும் அரசியல் தான், அது ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க இடிச்சுடுவாங்கன்னா இல்லையா இடிக்க, நீ என்ன சொல்கிறது, நான் இடிக்கிறதில்ல, இதுக்கு மேலேயே பண்ணுறேன் அப்படின்னு நிற்பாங்க. அப்போது அவங்கள பற்றி தவறான பிரச்சாரத்துக்கு முன்வைக்கப்படுகிற தவறான பிரச்சாரம் முறியடிக்கப்படும். அதுதான் இளங்கோவன் பண்ணுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை அவர் செய்வாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த கோயில் கட்டோன்னு சொன்ன EVKS இளங்கோவன் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வரும்போது மாட்டிறைச்சியை தாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அரசியல், வேண்டுமென்றே கவுண்டர் அட்டாக் தானே எல்லாமே. அது எல்லாமே
அரசியல் தான். பாஜக மாட்டு இறைச்சிக்கு எதிரானதுன்ட்டு சொல்லுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் பாஜகவை தாண்டி இது இந்து மதத்தை புண்படுத்துற மாதிரியான ஒரு சொல்லாகத்தானே இருந்தது. அப்படி எடுத்துக்க முடியாது. இந்து மதத்திலையும் சேர்ந்தவங்க சில பேர் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அது இஷ்யூ அல்ல சார். அது இன்னுமே இந்த தகவல் பேசப்பட்டு வருது, இந்து மதத்திலுமே மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க புண்படுத்துவது. அவங்க வெறுப்பேற்றுறது பிஜேபியை தான் வெறுப்பேற்றுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை என்ன சொன்னார், நீங்கள் வாங்க முற்றியட போகிறோம், வாங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறேன் சொல்லிட்டு உங்கள் கட்சிக்கு எதிரான புத்தகங்கள்லாம் தர்றோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு கவுண்டர் பண்ணுறாரு. அப்படி நாங்கள்லாம் வர்றோம், நாங்கள்லாம் மாட்டு இறைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்படிலாம் காங்கிரஸ்காரங்களாம் மாட்டு இறைச்சி சாப்பிட்ருவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ 1 2 3 பேர் சேகரலாம், அதுவும் ஒரு இஷ்யூ கிடையாது. வேண்டுமென்றே பிஜேபியை வெறுப்பேற்றுவதற்காக தான். இல்லை, இந்த மாட்டிறைச்சி அப்படின்றல எனக்கு ஒரு கோட்பாடு என்னன்னா, இந்த மாட்டிறைச்சி சாப்பிட்லான்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு ஹிந்துத்துவர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய கோட்பாடு, அதிகமாக விவசாயிகள் இந்த மாடை ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க. இந்துக்களை தாண்டி விவசாயம் பண்ணுறவங்க மாடை நண்பனா உழவனா பார்த்து அதை மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தவறுன்னு சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்றவங்களுமே அவங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் சாப்பிட்றாங்க. இந்த கோட்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாப்பிட்லான்றீங்களா, சாப்பிட வேணான்றீங்களா? அது தெரியாது. இல்லை, நீங்கள் ஒரு பொது கருத்து. உணவு பொறுத்தவரை அவங்கவுங்க விருப்பம் சார். எந்த உணவு யாருக்கு சூட் ஆகுமோ அதை சாப்பிட வேண்டியது. அதில் வந்து இது சரி தவறுலாம் சொல்ல மாட்டேன். இது அரசியல் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஏதாச்சும் ஒன்று பேச பொருளாச்சுன்னா உடனே மாட்டு இறைச்சியை கொண்டு வர்றாங்க உள்ள. அது அரசியல் தான். அரசியல் இருந்து வேற இல்லை. இது இன்னைக்கு புதுசு வரல. சிப்பாய் புரட்சி ஏற்பட்ட காலத்திலேயே உண்டு. ஆனால் அதெல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் அந்த சர்ச்சையை நான் தவிர்க்கவே விரும்புகிறேன். உணவு என்பது அவரும் விருப்பம். உணவு சாப்பிடுவதுன்னு தனிப்பட்ட விருப்பம். ஒரே குடும்பத்தில் ஒருவர் சைவ உணவு சாப்பிடுவார், இன்னொருவர் அசைவ உணவு சாப்பிடுவார் உண்டு. தந்தை சைவ உணவு, மகன் அசைவ உணவு உண்டு. கணவன் சைவ உணவு, மனைவி அசைவ உணவு உண்டு. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சர்ச்சையாகவோ பிரச்சனையாகவோ பார்க்கக்கூடாது. அது அவரவருக்கு ஒரு விருப்பம். அப்துல் கலாம் இஸ்லாமியராக இருந்தால் ஒரு சைவ உணவு தான் சாப்பிட்டார். ஆமாம். தொல் திருமாவளவன் சைவ உணவு தான் சாப்பிட்றாரு. ஆகையினால அதை ஒரு இஷ்யூவாக வச்சுக்க வேண்டியதில்லை. ஆனால் இதனால் ஒருத்தர் மனம் புண்படுகிறது என்பது கூட என்னால் ஏற்க இயலாத ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை வைத்து அரசியல் செய்கிறாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. எதெல்லாம் சொன்னால் இதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிஜேபிக்காரங்க இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு முடிஞ்சு போயிடுச்சு கதை. அது ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது. அதை வேண்டுமென்றே அது எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். அதுதான் தவறு. ஓகே சார், இப்போது கடைசியாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு எப்படி இருக்குது 2026? இல்லை, அப்போ நான் இதே கேள்வி முன்பு கேட்டீங்க. அது தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடந்த ஒரு சில நாட்களில் எடுக்கப்பட்ட நேர்காணல். அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அப்போது தகவல் தெரிந்தது. வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் அதற்கான மாற்றுதல், அதுக்கு ஸ்விங் ஆகிறதுக்கு, ஊசலா ஆடுவதற்கு அந்த வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த தேர்தலை பற்றி கேட்டிங்கன்னா கூட சொல்லலாம். ஏன்னா 2 கட்ட வாக்குப்பதிவு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த ஏப்ரல் 19 எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்போ மக்கள் என்ன முடிவு செஞ்சாங்களோ அதுதான். அது என்னன்னு கூட ஓரளவு நம்ம யூகிக்க வேண்டிய நாள் எப்போன்னா ஜூன் 1 எக்ஸிட் போல் வெளியாகும் இல்லையா? ஆமாம். அப்போ ஓரளவு யூகிக்கலாம். இருந்தாலும் ஜூன் 4 தான் இறுதியான முடிவு கிடைக்கும். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி.